பாமக நிறுவனர் ராமதாஸை முதல்வர் ஸ்டாலின் அவதூறாக பேசியதாக கூறி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பாமகவினர் இன்று போராட்டம் நடத்தினர். பின்னணியை விவரிக்கிறார் செய்தியாளர் சமயமணி மன்னன். அதானியுடனான சந்திப்பு பற்றிய பாமக நிறுவனர் ராமதாஸின் அறிக்கை தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று காட்டமாக பதிலளித்தார். அதானி விவகாரத்துல தமிழ்நாட்டில் வந்து சந்திச்சதா சொல்றாங்க. பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. யாரை வந்து சந்திச்சாரு? அவருக்கு வேற வேலை இல்லை, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. ஓகே. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதல்வரின் பேச்சு அவரின் பதவிக்கு அழகல்ல என்று விமர்சித்தார். இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸை முதல்வர் ஸ்டாலின் அவதூறாக பேசியதாக கூறி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாமகவினர் இன்று போராட்டம் நடத்தினர். சிதம்பரம் காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது பாமக தொண்டர்களை நோக்கி தனியார் பேருந்து ஒன்று மோதுவது போல் வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வினோத் என்பவர் பேருந்து கண்ணாடியை உடைத்துள்ளார். அவரை குண்டுக்கட்டாக போலீசார் தூக்கிச் சென்றனர். கடலூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பாமகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட பாமகவினர் போலீசார் கைது செய்தனர். ஒரு சிலர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றபோது துரத்திச் சென்று போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றினர். இதேபோல் சேலம், ஈரோடு மாவட்டம் அந்தியூர், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட இடங்களிலும் இன்று பாமகவினர் போராட்டம் நடத்தினர். இதனிடையே மன்னிப்பு கேட்க வேண்டும் என சொல்பவர்கள் கடந்த காலங்களில் அரசியல் தலைவர்களை எப்படியெல்லாம் விமர்சித்திருக்கிறார்கள் என்பதை திரும்பி பார்க்க வேண்டும் என்று அமைச்சர் சேகர் பாபு குறிப்பிட்டுள்ளார். அவர் கூறிய அந்த கருத்து என்பது ஏற்புடைய கருத்துத்தான். அதில் நிச்சயமாக அவதூறு கற்பிக்கின்ற அல்லது தரம் தாழ்த்துகின்ற எந்த வார்த்தைகளும் அதில் பயன்படுத்தவில்லை. மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்பவர்கள் கடந்த காலங்களில் அரசியல் தலைவர்களை எப்படியெல்லாம் விமர்சித்திருக்கின்றார்கள் என்று திரும்ப பார்க்க வேண்டும். செய்தியாளர் சமயமணி மன்னன் வழங்கும் கூடுதல் தகவல். முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்து இன்று நடைபெற்ற பாமகவினரின் போராட்டத்தில் முதலமைச்சருக்கு எதிராக கோஷங்கள் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மன்னிப்பு கோரும் வரை பாமகவினரின் போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித், நன்றி சமயமணி மன்னன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.